அங்கே அங்கே கட்டும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்தி சர்னஸ் சேனல். இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே. எங்கள் ஊரில் வந்து திருவிழா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 1 வீக் ஜாத்திரை. இப்போ வந்து ஃபஸ்ட்டு டே திருவிழா. ஸோ எல்லோரும் ஜாலியாக ரெடி ஆகிட்டு கிளம்பி சாமி கும்பிட பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்துவிட்டோம். இந்த கோயில் வந்து நிறைய தடவை வந்து நான் வீடியோ வந்து காமிச்சிருப்பேன். ஃபஸ்ட்டு டைம் வந்து நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ வந்துவிட்டோம். இப்போ எல்லா சாமிக்கும் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வீட்டிலே வச்சு நாங்கள் எடுத்துகிட்டு வந்துவிட்டோம். இப்போ எல்லா சாமிக்கிட்டேயும் போய் பொங்கல் வச்சு நம்ம வந்து பூஜை பண்ணிவிட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். இந்த வீடியோவில் வந்து இதுதான் இருக்கும் ஃபுல்லாக. அப்புறம் நைட்டு வந்து தேர் வர்றதும் இருக்கும். அப்புறம் டான்ஸ் ஆடுறது. ஸோ எல்லாம் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், கண்டினியூஸாக பாருங்கள், லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள். இப்போ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா பெரிய பாளையத்தம்மன் கோயில், அதான் அந்த காம்பவுண்ட் உள்ளவே தான் இருக்கும் எல்லா கோயிலும். ஸோ இப்போ அங்கே வந்துவிட்டோம். அங்கே முடிச்சிட்டோடனே முனீஸ்வரன் சாமிக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு அவ்வளோதான், இந்த கோயில் முடிஞ்சுது. இப்போ வந்து வேறு கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் வச்சுட்டு நம்ம வந்து அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதுதான். இப்போ வீட்டுக்கு போன உடனே வந்து தேர் வர ஆரம்பிச்சிடும். தேர் ஸ்டார்ட் ஆகிட்டு அப்போ வீட்டாண்டு வர்றதுக்கு எப்படி இருந்தாலும் ரொம்ப நைட் ஆகிடும், 3 o'clock கிட்ட ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சாமி தான் அது தேருக்கு கூட்டிகிட்டு போய் வச்சு டெக்கரேஷன் பண்ணுறது. சாமி வந்து ரெடி பண்ணுவாங்க. இந்த சாமி கூட்டிகிட்டு போய் வச்சு இதுதான் தேர் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் லைட் செட்டிங்ஸ்லாம் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து ஐயப்ப சாமி கோயிலுக்கு வந்திருக்கோம். திரௌபதி அம்மா கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்கேயும் சாமி கும்பிட்டுட்டு அதுதான் இப்போ ஓம் சக்தி கோயில்லையும் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு நேராக இப்போ வீட்டுக்கு போக வேண்டியதான். சாமி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு இப்போ நாங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ நைட்டு வந்து தேர் வரும். வாமா நம்ம போல். சரி, நைட் தேர் வரும்போது சாமி வர்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தண்ணி தெளித்து இப்போ வந்து கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பார்த்திங்கன்னா எல்லோரும் வீட்டுக்கு முன்னாடி வந்து கோலம் போட்டாச்சு. ஹாய் சொல்லுங்கள் அப்படியே. இந்த கோலம் பார்த்திங்கன்னா எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்காங்க ஆண்டி, அவங்க போட்டது இது கோலம். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா கோலம் இப்போ போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்கள் அம்மா வந்து கலர் கொடுத்துட்ருக்காங்க, எங்கள் அண்ணி வந்து கோலம் போட்டுட்ருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மனிஷ் தூங்கவே இல்லை. அவர் வந்து ஜாலியாக விளையாடிட்டு இருந்தார். அந்த பாட்டி கூட, பக்கத்து வீட்டில் இருக்காங்க, அந்த பாட்டி கூட ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ கோலம் போடும்போது தான் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தான், இந்த பக்கம் அந்த பக்கம். ஸோ கூப்பிட்டுட்டு என் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு இருந்தேன். ஸோ லாஸ்ட்டாக ஃபைனல் லுக் எங்களோட கோலம் எப்படி இருந்துச்சுன்னு காமிக்கிறேன். ஃபைனல் லுக் எங்களோட கோலம். இப்போ பார்த்திங்கன்னா கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து தேர் ஸ்டார்ட் ஆக போகுது. அங்கே தேர் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஸோ சும்மா இங்கேருந்தே பார்க்கலாம். இங்கே டான்ஸ் ஆடுவாங்க. சாமி வந்து இப்போ கிளம்ப போகுது. இங்கே பார்த்துட்டு பட்டாசுலாம் வெடிக்குது, பார்த்துட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். அப்புறம் வீட்டாண்ட சாமி வரும் நைட்டு. சரி வாங்க போய் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா அந்த சாமி தேரில் வைக்கிற சாமி வந்து தூக்கிட்டு வராங்க. எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தூக்கிட்டு போய் இப்போ வந்து அந்த தேர் அந்த வண்டி ரெடி பண்ணியிருக்காங்க இல்லையா, லைட் செட்டிங் பூவெல்லாம் வச்சு இப்போ அதில் வந்து வைக்க போகிறாங்க. மனிஷ் பார்த்திங்கன்னா நான் வாய்ஸ் கொடுக்குறது தெரிஞ்சுட்டு சும்மாவே சவுண்ட் போட்டு ஹாய் சொல்லு.
சாமி பார்த்தீங்கன்னா, தேர்லலாம் செட் பண்ணிட்டாங்க. அப்புறம் பயங்கர டான்ஸு. மனிஷ் டான்ஸ் ஆடுனானா, அவருக்கு ஷை ஆயிடுச்சு. அந்த தலையில ரிப்பன்லாம் கட்டுறது பார்த்துட்டு, இவரு ஒரு ரிப்பன் எடுத்து அவரே கட்டிட்டு இருந்தாரு. அப்புறம் சாமி பார்த்தீங்கன்னா கிளம்பிடுச்சு. கிரவுண்ட்ல இருந்து சாமி கிளம்பிடுச்சு. இப்போ எல்லாரும் வீட்டாண்டு வரோம் இப்போ சாமி. அப்புறம் நாங்களும் கொஞ்ச நேரம் சாமி பார்த்துட்டு, நாங்களும் வீட்டுக்கு போயிட்டு, இப்போ நாங்களும் பூஜை தட்டலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, கொஞ்ச நேரம் படுத்துருவோம். அப்புறம் சாமி வந்தோடனே எழுந்து சாமி நான் எங்கள் வீட்டாண்ட வரும்போது சாமி காமிக்கிறேன். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 4:30 வீட்டாண்ட வரதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. லாஸ்ட் இயர்லாம் வந்து 2:00 போல் வந்துடுச்சு. இந்த வாட்டி வந்து 4:30 ஆகிடுச்சு. இப்போ எங்கள் வீட்டாண்ட தான் சாமி வந்துட்டுருக்கு. ஸோ நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு தீபார்த்தனைலாம் காமிச்சிட்டு தனுமா மட்டும் தான் எழுந்தா. மனிஷ் வந்து தூங்குனதே லேட்னால பாப்பா எழுந்துக்கல மனிஷ். நான், தனு, அப்பா, அம்மா, எங்கள் அண்ணி எல்லாம் சாமிக்கு தீபார்த்தனை கொடுத்துட்டு இருந்தோம். வந்து தேர் வந்து போயிடுச்சு சாமி கும்பிட்டு. இது வந்து நெக்ஸ்ட் டே கரகம் வர்றது. மார்னிங் ஈவினிங் 2 வேளையுமே வரும். ஈவினிங் நைட்டு வரும். ஃபஸ்ட் டே மட்டும் மார்னிங் ஈவினிங் நைட் 3 டைம்ஸ் வரும். இது வந்து எடுத்தது இந்த மாதிரி கரகம் தான் வந்து 1 வீக்கும் கண்டினியூஸாக வரும். லாஸ்ட் வெனஸ்டேக்கு வந்து திருவிழா வரும், தேர் மாதிரி வரும். ஸோ இந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எங்கள் ஊர் திருவிழா எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். எங்கள் ஊர் திருவிழா வீடியோவிலே பார்த்து எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள், சாமி கும்பிட்டுக்குங்க. ஸோ பாய்.